ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, தர்மபுரியில் ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ள ப்ரே பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த கேட்லேயே தர்மபுரிக்கார பசங்க ஒரு 4 பேர், அண்ணாமலை நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போக முடியாது. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் போக முடியாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னை எதுக்கு போக விட மாட்டேன்றீங்க அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு அந்த பசங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. மணிப்பூரில் எங்கள் மதத்தை சார்ந்த கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் அடித்து சாகடிக்கப்பட்டாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டிங்களா? நீங்கள் மத்திய அரசு தானே, அதெல்லாம் நீங்கள் அப்போ கண்டுக்கலை. அதுக்கப்புறம் மணிப்பூரில் எத்தனை கிறிஸ்டின் கோயில், எத்தனை சர்ச்சு இடிக்கப்பட்டுச்சு, நீங்கள் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கல. இப்போ எந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் கிறிஸ்டின் கோயிலுக்குள்ளே போய் ப்ரே பண்ணுறதுக்காக போகிறீங்க அப்படின்னு பசங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, தம்பி, மணிப்பூரில் பிரச்சனையானது கிறிஸ்டின்காரங்க மட்டும் இல்லை, இந்துக்காரங்களும் தான். அங்கே சாகடிக்கப்பட்டது கிறிஸ்டின்காரங்க ஆளுங்க மட்டும் கிடையாது, இந்து மதத்தை சார்ந்தவங்களும் தான். 2 மதத்துக்காரங்களும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அண்ணாமலை ரொம்ப பொறுமையாக அந்த பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த பசங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அண்ணாமலை, நீங்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்னு பதில் சொல்கிறானுங்க. அதுக்கு கோவப்பட்ட அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, என்ன கூட்டமாக வந்தால் நான் பயந்துருவேனா? இங்கேயே நான் 10,000 பேரை இறக்கட்டுமா, தலை தெரிச்சு ஓடுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்குறாரு. இதை பார்த்த விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குல்ல, திருமாவளவன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை ஊர் விட்டு ஊர் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சிறுபான்மையின் மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, ரொம்ப பயமுறுத்துறாரு அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. இதை பார்த்த திமுக எம்பி செந்தில்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை தர்மபுரியில் ஒரு எலெக்ஷனில், ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிக்கட்டும், ஃபஸ்ட்டு அவர் நிற்கிறதுக்கான தைரியம் இருக்கா, நின்று ஜெயிச்சு காட்டட்டும். ஜெயிக்க கூட வேண்டாம், டெபாசிட் ஃபஸ்ட்டு உங்களால் வாங்க முடியுமா? சரி, அண்ணாமலை தான் வேண்டாம், பாஜகவில் ஏதாவது உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்சு காமிக்க முடியுமா, இல்லை டெபாசிட் தான் வாங்கி காமிக்க முடியுமா? ஆனால் அது அந்த தைரியம் அண்ணாமலைக்கும் கிடையாது, பாஜகவில் இருக்கிற எந்த உறுப்பினர்களுக்கும் கிடையாது அப்படின்னு திமுகவோட எம்பி செந்தில்குமார் சொல்கிறாரு. இதுக்கு பதிலளிக்கிற விதமாக பாஜகவோட மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்பி செந்தில்குமாரை பார்த்து, எம்பி செந்தில்குமார், ஃபஸ்ட்டு உங்கள் டிஎம்கேல உங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில் போட்டி போடுற வாய்ப்பு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குமா? இந்த காற்றுல கம்பி சுற்றுற கதையெல்லாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதில் என்ன நடந்துச்சுன்னா, அண்ணாமலை வந்து இங்கே தர்மபுரியில் என் மக்கள் என் நாடு அப்படிங்கிற ஒரு யாத்திரையில் கலந்துக்கிறாரு. கலந்ததுக்கு அப்புறம் இந்த சர்ச்சுக்குள்ளே போகிறாரு. சர்ச்சுக்குள்ளே போகும்பொழுது இந்த பசங்களாம் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. டோட்டலாக இந்த பிரச்சனை எல்லாமே அந்த இடத்துல தான் நடந்திருக்கு.